கவியரசர் கண்ணதாசன் ஒரு முறை கவிதை பாடினார். கவியரங்கொன்றில் கவியரசர் பாடினார். அப்போதும் தசரதனுடைய தேரை தொட்டுதான் அந்த இசைப்பெருங்கவிஞர் எழுதி காட்டினார். திசைமுகம் தோறும் எந்தன் தேரினை ஓட்டுகின்றேன், தசரதன் என் பெயர், நல்ல தையலாள் சீதை மாமன் என்பது கண்ணதாசன் எழுதிய கவிதை. அந்த தேரை தொட்டு நீங்கள் பாடிய முறை இந்த ஊரை மகிழ்வித்து உன்னதம் சேர்த்தது. உங்களுக்கு என் வாழ்த்துகள். அடுத்த கவிஞராய் அரங்கம் வருபவர் மூத்த கவிஞர், முழுமைகொள் கவிஞர், எங்களை காலகாலமாய் கண்காணித்து வருகிற கவிஞர் என்றும் அவரை நான் சொல்லலாம். இலக்குவன் காவல் புரிந்த நிலாக்காலம் என்கிற தலைப்பில் ஆத்தூர் நகரத்தின் அரும்பெரும் கவிஞர் பேசே சுந்தரம் பாட வருகிறார். பேசே சுந்தரம் யாரென உங்களுக்கு சொல்லி காட்டும் கடமை எனக்குள்ளது. இவருக்கு சொற்சுவை நம்பி என்கிற விருதினை தந்து மகிழ்ந்தது செந்தமிழ் உலகம். சொற்சுவை நம்பி என்கிற விருதை தந்து மகிழ்ந்தது செந்தமிழ் உலகம். பல்சுவை கவிதைகள் படைக்கும் மூத்த பாவலர் நமது ஆத்தூர் சுந்தரம். பாரதி பெயரிலும் காந்தியின் பெயரிலும் ஆத்தூர் மண்ணில் இயக்கம் கண்டார். ஆன்றோர் சான்றோர் தலைமையிலெல்லாம் 1000 மேடை முழக்கம் கண்டார். பட்டறிவோடும் பாட்டறிவோடும் ஒட்டி பிறந்த உன்னத கவிஞர் இளைய பெருமாள் காவல் புரிந்த நிலா காலத்தின் நினைவுகள் சொல்கிறார். பாருங்கள் நீங்கள், கொஞ்ச நேரம் இவர் ஊர்மிளையாக மாறப்போகிறார். இலக்குவன் மனைவி ஊர்மிளையாக மாறப்போகிறார். ஆத்தூர் சுந்தரம் அரங்கம் வருகிறார். தாய் வணக்கம். தாய் ஒருத்தி தவம் செய்து மகவை பெற்றால் தனிப்பெருமை ஏதுமில்லை. தாய் ஒருத்தி தவம் செய்து மகவை பெற்றால் தனிப்பெருமை ஏதும் இல்லை. ஆனால் நானோ தாய் ஒருத்தி தனைப்பெறவே தவங்கள் செய்து தாமரையின் எழிலரசி உன்னை பெற்றேன். சேய் ஒருத்தி போல என்னை மடியில் வைத்து செந்தமிழச் சங்கெடுத்து கவிப்பால் ஊட்ட நீயொருத்தி இருக்கின்றாய் என்ற மூச்சில் நிறைவோடு வந்துள்ளேன் காப்பாயம்மா. தமிழ் வணக்கம். பொன்னைத்தான் பாடுதற்கும் வசந்தம் பூக்கும் பொழில்களையே பாடுதற்கும் வண்ணம் கூட்டும் விண்ணைத்தான் பாடுதற்கும் மீன்கள் துள்ளும் வெறி கடலை பாடுதற்கும் ஆழம் காணா பெண்ணைத்தான் பாடுதற்கும் ஆழம் காணா பெண்ணைத்தான் பாடுதற்கும் கோடி சொற்கள் பிரபஞ்சம் பாடுதற்கும் பெற்றிருந்தும் தன்னைத்தான் பாடுதற்கு மட்டும் தன்னில் தகவுடைய சொற்கள் இல்லா தமிழே வாழி என்று என் அன்னை தமிழின் அடி வணங்கி தொடங்குகிறேன். இந்த விழாவின் மேன்மை, நாட்டில் எத்தனை விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாட்டுக்கும் விழா உண்டு. சுதந்திர தினம் நாட்டுக்கும் விழா உண்டு. கோவில் என்றால் நாளும் உண்டு. மார்கழியில் புள்ளி வைத்த கோட்டுக்கும் விழா உண்டு. குமரி பெண்கள் குந்திவிட்டால் விழா உண்டு. மார்கழியில் புள்ளி வைத்த கோட்டுக்கும் விழா உண்டு. குமரி பெண்கள் குந்திவிட்டால் விழா உண்டு. காதில் தொங்கும் தோட்டுக்கும் விழா உண்டு. திரைப்படங்கள் தொடர்ந்தோட விழா உண்டு. கடன் கொடுத்தால் சேட்டுக்கும் விழா உண்டு. கடன் கொடுத்தால் சேட்டுக்கும் விழா உண்டு. தேர்தல் வந்தால் செத்தவருக்கும் விழா உண்டு. தை பிறந்தால் மாட்டுக்கும் விழா உண்டு. தம்பதிக்கு மகன் பிறந்தால் விழா உண்டு. புதிதாய் கட்டும் வீட்டுக்கும் விழா உண்டு. புதிதாய் கட்டும் வீட்டுக்கும் விழா உண்டு. ஆடி மாதம் விரைந்தோடும் காவிரிக்கும் ஆடி மாதம் விரைந்தோடும் காவிரிக்கும் ஐப்பசிக்கு வேட்டுக்கும் கூடத்தான் விழாக்கள் உண்டு. நாட்டுக்கும் விழா உண்டு. கோவில் என்றால் நாளும் உண்டு. மார்கழியில் புள்ளி வைத்த கோட்டுக்கும் விழா உண்டு. குமரி பெண்கள் குந்திவிட்டால் விழா உண்டு. காதில் தொங்கும் தோட்டுக்கும் விழா உண்டு. திரைப்படங்கள் தொடர்ந்தோட விழா உண்டு.
கடன் கொடுத்தால் சேட்டுக்கும் விழா உண்டு, தேர்தல் வந்தால் செத்தவருக்கும் விழா உண்டு, தை பிறந்தால் மாட்டுக்கும் விழா உண்டு, தம்பதிக்கு மகன் பிறந்தால் விழா உண்டு, புதிதாய் கட்டும் வீட்டுக்கும் விழா உண்டு. ஐப்பசிக்கு ஆடி மாதம் விரைந்தோடும் காவிரிக்கும் ஐப்பசிக்கு வேட்டுக்கும் கூடத்தான் விழாக்கள் உண்டு. விருத்தத்தில் ராமகதை நெய்த கம்பன் பாட்டுக்கும் புதுகையிலே 50 ஆண்டு. விருத்தத்தில் ராமகதை நெய்த கம்பன் பாட்டுக்கும் புதுகையிலே 50 ஆண்டு. 10 நாள் விழா உண்டு. வணங்குகின்றேன். சம்பத்தையா ஆன்ற தமிழ் கம்பர் விழா 2 நாள் எடுத்தும், ஆன்ற தமிழ் கம்பர் விழா 2 நாள் எடுத்தும் ஊன்றுகளி இல்லாமல் ஓடி உழைத்த மகன், ஊன்றுகளி இல்லாமல் ஓடி உழைத்த மகன். அருங்கம்பன் காவியத்தில் ஆழங்கால் பட்டவர்கள் அருகி வரும் காரணத்தால், அருங்கம்பன் காவியத்தில் ஆழங்கால் பட்டவர்கள் அருகி வரும் காரணத்தால் அமர நிலை அடைந்த அறிஞர்களை கூட்டி வர அவசரமாய் போன மகன். 5 முறை என்னை இந்த அரங்கிற்கு அழைத்த மகன், 5 முறை என்னை இந்த அரங்கிற்கு அழைத்த மகன். பைந்தமிழை உண்டே பசியாரி கடந்த மகன். 57 ஆண்டுகளாய் அண்ணல் காந்திக்கு ஆண்டுதோறும் ஆத்தூரில் அழகுதமிழ் விழா ஒடுக்கும் பேரவையின் தலைவன் என்ற பெருமையிலே பேசுகிறேன். 3 நாள் விழாவிற்கே முதுகொடிந்து போகும் எனை, 3 நாள் விழாவிற்கே முதுகொடிந்து போகும் எனை ஆன்ற சபைக்கு அழைத்து அகம் வியக்க வைத்த மகன். சம்பத் தமிழுக்கே காலத்தை, கம்பத் தமிழுக்கே காலத்தை தொலைத்த மகன். சம்பத் இணையடிக்கு சாற்றுகிறேன் என் வணக்கம். தலைவர் ராமச்சந்திரன் ஐயா, ராமச்சந்திர நாமம் தரித்தவரே, பேரிலேயே ராமச்சந்திரன், ராமச்சந்திர நாமம் தரித்தவரே, யமநீர் உலகத்தில் எங்கெங்கும் உன்னாமம், யமநீர் உலகத்தில் எங்கெங்கும் உன்னாமம். தன் நாமம் தெரியாத தளிர் மழலை குழந்தைகட்கும் உன்னாமம் தானே உதட்டின் முதல் பாடம். தன் நாமம் தெரியாத தளிர் மழலை குழந்தைகட்கும் உன்னாமம் தானே உதட்டின் முதல் பாடம். பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உள்ளென்றால் எஸ்ஆர் எஸ்ஆர் என்றென்றோ ஒலிக்கிறது. தன் நாமம் சொல்லத் தெரியா தளிர் மழலை குழவிகட்கும் உன் நாமம் தானே உதட்டின் முதல் பாடம். வருகை பதிவெடுக்கும் வகுப்பறைக்கு உள்ளேயும் ஒரு கை உயர்த்தி உன்னாமம் தானே எஸ்ஆர் எஸ்ஆர் என்றே முழங்குகிறார். ராமச்சந்திர நாமம் தரித்தவரே, யமநீர் உலகத்தில் எங்கெங்கும் உன்னாமம். பா மலர்கள் சூட்டி உன் பணிவை வணங்குகிறேன், பா மலர்கள் சூட்டி உன் பணிவை வணங்குகிறேன். கவியரங்க தலைவர் முத்தையா, கடல் நடுவில் முத்து இருக்கும், கடல் நடுவில் முத்து இருக்கும், கல்லும் மண்ணும் கலந்திருக்கும் கோவையிலே ஏது முத்து. கடல் நடுவில் முத்து இருக்கும், கல்லும் மண்ணும் கலந்திருக்கும் கோவையிலே ஏது முத்து. மடல் நடுவில் இதழ் நடுவில் என்றும் எந்தன் மனம் நடுவில் கவி நடுவில் நாளும் பேசும் திடல் நடுவில் உதிக்கின்ற முத்தே, மரபை மீறா தேன்கவிகள் தருகின்ற சொத்தே. கொஞ்சம் உடல் நடுவில் பருத்தாலும் என்ன, உந்தன் உயர்வான தமிழுக்கு வணக்கம் சொல்வேன். கொஞ்சம் உடல் நடுவில் பருத்தாலும் என்ன, உந்தன் உயர்வான தமிழுக்கு வணக்கம் சொல்வேன். வஞ்சமில்லாத மனசு வளர்ந்து கொண்டே போகிறது. கவியாற்ற உடன் வந்த புலவருக்கும் கம்பன் கழகங்கள் கண்டவருக்கும் வணக்கம்.